வேதியனை வணங்கலாம், போகர்மலை போகலாம், யோக நிலை காணலாம், ஏகப்பிணி தீர்த்து மகிழலாம். சித்தர்மலை போகலாம், சித்துபல காணலாம், சித்தாந்த வேதியனை வணங்கலாம், போகர்மலை போகலாம், யோக நிலை காணலாம், தேகப்பிணி தீர்த்து மகிழலாம். பாலன் முகம் பார்க்கலாம், பாலருவி குளிக்கலாம், பண்டிதனை அண்டி பிழைக்கலாம். இந்த லோகமாளும் ஈசன் மகனடி, இவர் ஆண்டியான கோலம் ஏனடி. சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் 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 சண்முகநாதா சுப்பிரமணியம் தென்பழனி போக தூக்கலாம், கந்தனடி சேர்க்கலாம், கனகவேலை சுத்தி சுத்தி ஆடலாம். பொதினிக்கு போகலாம், பூங்காத்து வாங்கலாம், பஞ்சாமிர்த பழச்சுவையில் திளைக்கலாம், தங்கரதம் பார்க்கலாம், தண்டமிட்டு பணியலாம், தாவும் மயில் தோழனாகலாம். பொதினிக்கு போகலாம், பூங்காத்து வாங்கலாம், பஞ்சாமிர்த பழச்சுவையில் திளைக்கலாம், தங்கரதம் பார்க்கலாம், தண்டமிட்டு பணியலாம், தாவும் மயில் தோழனாகலாம். சந்தனத்தை பூசலாம், சண்முகத்தை ஓதலாம், சரவண பொய்கை அழகை ரசிக்கலாம். இந்த பழனி மலைக்கு தலைவன் இவரடி, இந்த சிறுவன் மழலை மரபு தமிழடி. சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் 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 சண்முகநாதா சுப்பிரமணியம் தென்பழனி போகலாம், திருப்புகழ பாடலாம், தமிழரசல் தைப்பூசம் காணலாம், காவடியும் தூக்கலாம், கந்தனடி சேர்க்கலாம், கனகவேலை சுத்தி சுத்தி ஆடலாம். தெய்வமலை போகலாம், திருப்படி ஏறலாம், தினப்படி வாட்டும் துயரை போக்கலாம், வேலன்மலை போகலாம், வேண்டுவரம் கேட்கலாம், தரிசனம் கண்டு மகிழலாம். தெய்வமலை போகலாம், திருப்படி ஏறலாம், தினப்படி வாட்டும் துயரை போக்கலாம், வேலன்மலை போகலாம், வேண்டுவரம் கேட்கலாம், தரிசனம் கண்டு மகிழலாம். வேதம் சொல்லி மகிழலாம், வேதனையை மறக்கலாம், பதமலர் சூடியாடலாம். அடத்தோடு மேலே ஆடும் காவடி, அதில் தோகை மயில் ஆட்டம் காணடி. சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் 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 மணியாண்டவா சுப்பிரமணியம் தென்பழனி போகலாம், திருப்புகழ
மடியில் தோகை மயில் ஆட்டம் காணடி சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் பழனியாண்டவா சுப்பிரமணியம் பழனிமலை முருகனுக்கு அரோகரா பன்னிருகை வேலனுக்கு அரோகரா. மலை என்றால் மருதமலை மனக்குதிரே ஏறுமலை மாமயிலின் தோகையென மலையரன்கள் சூழ்ந்த மலை. மலை என்றால் மருதமலை மனக்குதிரே ஏறுமலை மாமயிலின் தோகையென மலையரன்கள் சூழ்ந்த மலை. 6 படை வீடு என்று பறைசாற்றும் ஏட்டினில் ஒரு திருத்தமிடு 7 படை வீடு என்று கையோடு மருதமலையினைகள் சேரு. அந்த கருணகிரிநாதர் அழகு திருப்புகழில் இருக்குது இதற்கு ஒரு தனி பேரு. மலை என்றால் மருதமலை மனக்குதிரே ஏறுமலை மாமயிலின் தோகையென மலையரன்கள் சூழ்ந்த மலை. மாமயிலின் தோகையென மலையரன்கள் சூழ்ந்த மலை. பாம்பாட்டி சித்தர் மலை பச்சைவெளி சூழ்ந்த மலை பாறையிலும் தலைநகராம் கோவை கண்ட மருதமலை தங்கத்தேரோடும் கந்தன் தைப்பூசம் வந்தது நடைபோடு பொங்கும் பால் குடங்கள் பன்னீர் காவடிகள் தூக்கிடு பல நொந்து அந்த கந்த வேலனை சிந்தையில் வைத்தே தையன கூத்தாடு. மலை என்றால் மருதமலை மனக்குதிரே ஏறுமலை மாமயிலின் தோகையென மலையரன்கள் சூழ்ந்த மலை. மாமயிலின் தோகையென மலையரன்கள் சூழ்ந்த மலை.
திருநீரு மணக்குமா மருந்துமலை என்றே போற்றும் மகத்துவங்கள் கொண்டமல மருதாச்சலம் என்றே சொல்லி மக்கள் தொழும் மருதமல தேவர் வந்து அமர்ந்தமல திருமுருக தெய்வமல சிறுவாணி சலசலத்து அடிவாரம் ஓடுமல தங்க தேரோடும் கந்தன் தைப்பூசம் வந்தது நடைபோடு பொங்கும் பால் குடங்கள் பன்னீர் காவடிகள் தூக்கிடு தூக்கிடு பலனுண்டு கந்த வேலனை சிந்தையில் வைத்தே தைய தையன கூத்தாடு மலை என்றால் மருதமல மணக்குதிரை ஏறுமல மாமயிலின் தோகையென மலையரன்கள் சூழ்ந்தமல மாமயிலின் தோகையென மலையரன்கள் சூழ்ந்தமல அதோ வாராண்டி ஆண்டி அதில் ஆடும் சுமைகளை அழக்கினத்தினில் போட்டிடு கண்மணியே. ஆறுமுகனே ஆச மனசுக்குள் பூட்டிடு கண்மணியே. அதில் ஆடும் சுமைகளை அழக்கினத்தினில் போட்டிடு கண்மணியே. சுவாமி மலைநாதன் சேவடியை நம்பு, சோகமில்லை வாழ்வில் சொல்லுறத நம்பு. சுவாமி மலைநாதன் சேவடியை நம்பு, சோக
அதை தூரமெறிஞ்சா தோஷமும் இல்லை நம்பிடு கண்மணியே. வாழும் உலகத்தில் 100 வேஷத்தை விட்டுடு கண்மணியே. அதை தூரமெறிஞ்சா தோஷமும் இல்லை நம்பிடு கண்மணியே. அரகர என்று ஒரு முறை கூறு, அரைகுறை வாழ்வு நிறைவாகும் பாரு. அரகர என்று ஒரு முறை கூறு, அரைகுறை வாழ்வு நிறைவாகும் பாரு. திருவேரகம் போய் வந்தா திருவருள் கூடும். அட இருவேரகம் இல்லாத நம் இறைவனை பாரும். ஆறுமுகனே அசமனசுக்குள் பூட்டிடு கண்மணியே. அதில் ஆடும் சுமைகளை அழக்கினத்தினில் போட்டிடு கண்மணியே. பூரட்டும் நெஞ்சை ஊறுத்தும் நிக்கிடு கண்மணியே. அட உண்மை வழியில் உன்னை நடத்தி சென்றிடு கண்மணியே. பொய்யும் பூரட்டும் நெஞ்சை ஊறுத்தும் நிக்கிடு கண்மணியே. அட உண்மை வழியில் உன்னை நடத்தி சென்றிடு கண்மணியே. ஓ முருக என்று உளமாற கூறு, ஒரு வழி பிறக்கும் உனக்குண்டு வாழ்வு. ஓ முருக என்று உளமாற கூறு, ஒரு வழி பிறக்கும் உனக்குண்டு வாழ்வு. திருநீர பூசிக்கிட்டா திருப்பங்கள் நேரும், அதை கருதாமல் இருப்பதிலே என்னங்களாவோ. ஆறுமுகனே அசமனசுக்குள் பூட்டிடு கண்மணியே. அதில் ஆடும் சுமைகளை அழக்கினத்தினில் போட்டிடு கண்மணியே. அதில் சிக்கி தவித்திடும் சின்ன புத்தியினை மீட்டிடு கண்மணியே. மாசுமருவே நீச குணத்தை தள்ளிடு கண்மணியே. அதில் சிக்கி தவித்திடும் சின்ன புத்தியினை மீட்டிடு கண்மணியே. வேல் முருக என்று வேலை தொட்டு வணங்கு, வேலை தொட்ட கைகளுக்கு வெற்றி உண்டு இணங்கு. வேல் முருக என்று வேலை தொட்டு வணங்கு, வேலை தொட்ட கைகளுக்கு வெற்றி உண்டு இணங்கு. தலை மேலே கை குவிச்சா தலைவிதி மாறும், அந்த திருமுருகன் வேல் உந்தன் கைகளில் ஆடும். ஆறுமுகனே அசமனசுக்குள் பூட்டிடு கண்மணியே. அதில் ஆடும் சுமைகளை அழக்கினத்தினில் போட்டிடு கண்மணியே. தன்னே நன்னே நானே தன்னே தன்னானே, தன்னே நன்னானே தன்னானே தன்னானே, தன்னே நன்னே நானே தன்னானே தன்னானே, தன்னே நன்னானே தன்னானே தன்னானே. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகா வடமதுரை வழி தென்னம்பட்டியைச் சேர்ந்த ஆண்டியபட்டியில் பேசும் பாலமுருகன் மடாலய அறக்கட்டளை செய்து சுமார் 45 வருட காலமாக இந்த பேசும் பாலமுருகனுக்கு நாங்கள் அருள்வாக்கு சொல்லி சுயமாக கோயிலில் மடாலயம் நீதி தற்சமயம் தமிழகம் எங்கும் இந்த பேசும் பாலமுருகனை அருள்வாக்கு பழித்து அந்த அருள்வாக்கினால் வர்ற பொது ஜனங்களுக்கு அருள்வாக்கு சொல்லி தாயத்து தகடுகள் எழுதி எந்த தகடு தாயத்து திருநீர் இப்படியெல்லாம் கொடுத்து பொது ஜனங்களுடைய திருமண காரியம், மங்கள காரியம், குழந்தையின்மை, தொழில், வியாபாரம்,
இப்படி எல்லா கோர்ட்டு பிரச்சனைகள், செய்தொழில், வியாபாரம், விவசாயம், உடல் நலம் மற்ற குடும்பத்தில் ஏற்படுகின்ற கோர்ட்டு பிரச்சனைகளிலிருந்து, இன்னல்களிலிருந்து, சிக்கல்களிலிருந்து பேசும் பாலமுருகனுடைய அருளிலே உட்கார்ந்து அருள்வாக்கு சொல்லி பழித்து அதனால் ஒரு கோயிலையும் பேசும் பாலமுருகன் மடாலய அறக்கட்டளையை நிறுவி இன்று 23/3/2016 அன்று இன்று ஆண்டியபட்டியில் பேசும் பாலமுருகனுடைய ஆலயத்தில் சாமி உற்சவர், பேசும் பாலமுருகனுடைய உற்சவர் வடமதுரை ஆண்டிமா நகரில் இருந்து தென்னம்பட்டி, கெச்சேணிப்பட்டி, கத்தார குடும்பப்பட்டி, வெள்ளாம்பட்டி, ஒத்தப்பட்டி, கொம்பேரிப்பட்டி, நாரோடு, தெத்தப்பட்டி, கம்பிளியம்பட்டி, வாடிசெட்டிப்பட்டி, பிளாத்து, மறுபடியும் ஆண்டியப்பட்டியில் வந்து ஊர்வலம் நிறைவடைந்து பொதுஜனங்களும் பக்தர்களும் பக்த கோடிகளும் அனைவர்களும் வந்து எங்களுடைய இந்த விழாவிலே பெருமாறியான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாறியான அன்பளிப்புகளும் பொருளாதாரத்தையும் செய்து இந்த விழா இனிதே நடைபெறுவதற்கு நாங்கள் அருள்வாக்கு சொல்லி பழித்து, அருள்வாக்கிலே பழித்த பிறகு அவர்களால் இயன்ற பொருள்களை கொடுத்து இந்த மாபெரும் கோயிலை கட்டி, மடாலய கோயிலை கட்டி நாங்கள் சிறப்பாக 45 வருஷம் அன்னதானம் செய்து கொண்டிருக்கின்றோம், திருவிழா நடத்தி கொண்டிருக்கின்றோம். மேற்படி சாமிக்கு 16 வகை அவசாரம், பால், பழம், பஞ்சாமிர்தம், தேன், தினை மாவு, நெய், பால், தயிர், இளநீர், பன்னீர், திருநீர், சந்தன அவசாகம், சகல அவசாரங்களையும் செய்து முருகப்பெருமானுக்கு நல்லபடியான சீரும் சிறப்பான அவசாரங்களை நடத்தி பெருவாரியான அன்னதானங்கள், பெரு அளவிலே அன்னதானம் கொடுத்து அன்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் இடைஞ்சல்களை தீர்க்க வேண்டும் என்றால் ஆண்டியபட்டி பேசும் பாலமுருகன் வடமதுரை ஆண்டிமா நகர் பெரியாஸ்பத்திரி அருகிலே அருள்வாக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அது அந்த அருள்வாக்கில் முள்ளிலும் பாதகுரலிலும் அருவாள்களிலும் அமர்ந்து அருள்வாக்கு சொல்லி பணித்து பெரிய அளவிலே பொருளாதாரங்கள் கொடுத்து அவர்கள் பெரிய அளவிலே இங்கே நடந்து வருகிறது. இந்த பெரிய விழாவிலே எங்களுக்காக ஆதரவு கொடுத்த பக்த கோடிகளுக்கும் வந்து படித்து அன்பளி கொடுத்த நண்பர்களுக்கும் வேறு உதவியாக நீங்கள் செய்ததற்காக எங்களுடைய பேசும் பாலமுருகன் மடாலய சார்பாகவும் அறக்கட்டளை சார்பாகவும் ஆர் நடராஜசாமிகள், அந்த அறக்கட்டளை நிர்வாகி ஜெயலட்சுமி அம்மையார், ரத்னவேல், ரன்யா, இப்படி அனைவரும் நாங்கள் இந்த அறக்கட்டளையை அமைத்து இந்த நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்றோம். அன்பர்களே, பக்த கோடிகளே அனைவரும் வந்து இந்த அன்னதான விழாவிலே கலந்து சாமியை வழிபட்டு, இது நான் சுயமாக கட்டிய கோயில், அதாவது அருள்வாக்கு சொல்லி 2 கண்ணு தெரியாமல் அருள்வாக்கில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் படித்து எனக்கு 19 வயசுல பார்வை வரைஞ்சி டாக்டர்களால் கைவிடப்பட்டு 6 வட கோயிலுக்கு நடந்து போய் இந்த அருள்களுக்கு அனைவருக்கு அருள்வாக்கு சொல்லி படித்து இருக்கிறது. அனைவரும் இந்த பெரிய பல்வேறு மாவட்டங்கள், மாநிலங்கள், வெளிநாடுகள் எல்லாமே அவங்க செல்போனில் கூட அருள்வாக்கு கேட்குறாங்க. அவங்க பேர்கள் வயசு சொன்ன அவங்க என்ன நினைச்சு கேட்குறாங்களோ எல்லாத்தையும் நாங்கள் சொல்லி தகுந்த பரிகாரங்கள் செய்து அவங்களுக்கு நல்லாகி வருகிறது. நீங்கள் பொதுமக்கள் அனைவரும் மறுபடியும் இந்த கோயிலுக்கு வந்து போனாலே உங்களுடைய காரியம் இனியே நல்லபடியாக நடந்திருக்கிறது. பல பேர்களுக்கு குழந்தை இல்லாமல் குழந்தை நடந்திருக்கு, கல்யாணம் ஆகாமல் கல்யாணம் ஆயிருக்கு, வியாபாரம் நலிவடைந்து மறுபடியும் நடந்திருக்கு, அரசு வேலை அமைஞ்சிருக்கு, விவசாயி சிறப்பாக இருக்கு, வியாபாரம் முன்னேற்றம் அடைந்திருக்கு. தமிழகம் எங்கும் பேசும் பாலமுருகன் நற்பெயர் பெற்று பல்வேறு மாவட்டம் தமிழகத்தில் இருக்கிற எல்லா மாவட்டத்துக்கும் நாங்கள் ஒவ்வொரு மாவட்டமும் அருள்வாக்கு சொல்லி படித்து இந்த கோயிலை கட்டியுள்ளோம். கோயில்கள் அனைவரும் வந்து விழாவிலே கலந்து
எங்களுக்கு இந்த பேசும் பாலமுருகன் அருளை பெற நண்பர்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். அரோகரா அரோகரா என்ற சொல்லுக்கு முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா. மனம் நொந்த முருகா, கனிக்காக மனம் நொந்த முருகா, முக்கனியான தமிழ் தந்த செல்வமே முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா. முருகா, ஆண்டியாய் நின்றவேல் முருகா, உன்னை அண்டினோர் வாழ்விலே இன்பமே முருகா. பழம் நீ அப்பனே முருகா, பழம் நீ அப்பனே முருகா, ஞான பழம் உன்னை அல்லாது பழமேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா. வணக்கம் சூப்பர் டிவி நேயர்களே. நமது ஆண்டிப்பட்டி ஸ்ரீ பேசும் பாலமுருகன் மட ஆலய அறக்கட்டளையின் சார்பாக 45 வருட காலமாக அன்னதானமும் நாடகங்கள் நடத்தி வருகிறோம். இந்த 5 வருடமாக உற்சவமூர்த்தி தேரில் பவனி வருகிறார். நம்ம பேசும் பாலமுருகன் மட ஆலயத்தில் வந்து சாமி வந்து 2 கண் பார்வை இல்லாமல் அருள்வாக்கு சொல்லி